ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். சரஸ்வதி விஜய். இது உங்க ரோமா விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து இந்த பீஸுக்கு பிறந்த நாள் மாட்டு பொங்கல். இன்னைக்கு நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு நல்லா திருவிழா மாதிரி கொண்டாடணும். குட்டி பொங்கல் சட்டையெல்லாம் வச்சு ரெசிபியா வீட்டில் ஆர்ப்பாட்டம் கியூட்டா வந்து சாமி பொங்கல்லாம் கும்பிட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோமோட அட்டகாசம் தாங்க முடியல. எங்க பாருங்க, என் பர்த்டே அதுமா என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. காலையிலேருந்து ஒரு நோக்க அடிச்சு சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க. சும்மா ஒரு ட்ரீட்டு கூட வைக்கலங்க. இந்த பிரச்சனையெல்லாம் என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்றதான் இன்னைக்கான வீடியோ. வீடியோக்குள்ள போகலாம். வந்து அப்பன் பர்த்டேக்கு வந்து மாட்டு பொங்கல். ஸோ 2 செலிப்ரேஷனுக்காகவும் நான் வந்து வாசத்தை வச்சு கோலம் போடுறேன். ஆக்சுவலாக அங்கே தான் போட போகிறேன். பட் இங்கே பிரசித்தியாக அலங்கோலப்படுத்தி வச்சுருக்கா, அதை க்ளீன் பண்ணிருக்கேன். 7 மணிக்கு இன்னைக்கு பொங்கல் வச்சு என் பர்த்டே அதுவுமா கோலம் போட சொன்னால் இவன் மாடை வரைஞ்சிட்ருக்கா. அதான் கோலம் போட சொன்னால் மாடை வரைஞ்சி, உனக்கு தான், நீ தான் இது, உனக்கும் மாடுக்கும் ஒரே நல்ல பர்த்டேன்னு என்னை உம்பளத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய இது தெரியுமா? காளை நான் காளை, ஜல்லிக்கட்டு கோலை, நான் முரட்டு காளை. சக்கரை பொங்கல் பாருங்கள், சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மா சக்கரை பொங்கல் செஞ்சு 1 மாதம் சாப்பிட்டா கொழுப்பு கிழுப்புலாம் ஏறி போயிடும். அவ்வளோ நெய் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட அந்த அது பேர் என்ன கூட்டா, அதை வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன். அந்த பக்கம் பார்க்குறப்ப கூட தெரியல சரஸோட திறமை. இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது. மாடு மாதிரியே இருக்குங்க. அப்படியே இதை பார்த்தா ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே இருக்கு. பிரசித்தியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ திறமைசாலி ஒய்ஃப் வந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பாராட்டிட்டு இருக்கேன். அதான் கலர் கொடுத்தோன்னே இன்னும் சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கலரை கொடு. பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. அப்படியா? கலர் கோடிங்லாம் கொடுத்து முடிச்சோம். அப்படியே மாடு மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பொட்டு மாலை. இந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக தீந்து போச்சு. அதனால் சரசு காஃபி தூள் எல்லாம் வச்சு டீக்ரேடிங் பண்ணி ஏதோ ஒரு கலரை ரெடி பண்ணி போட்டிருக்கா. இது என்ன, அந்த கருப்பு கலர் தான் கொஞ்சம், இதெல்லாம் பூ. இந்த கருப்பு கலர் தான் வந்து கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்குது. நல்லா ஏதோ இருக்கு வச்சு நான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரல, அது திப்பி திப்பியாக இருந்ததுனால. இந்த கோலத்துக்கு உங்களோட ரேட்டிங்கை சொல்லுங்க. எங்கள் அம்மா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த கூட்டெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் பர்த்டே ட்ரெஸ் போடல, சாமி கும்பிட்டு போட்டுக்கலான்ட்டு. வெளில போகிறப்ப கோயிலுக்கு போகிறப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலை கரும்பெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதை தேடி நான் இப்போ வெளியில் கிளம்பிட்டேன். பலூன் பாருங்கள் டபக்குன்னு உடையுது. ரோமா பாருங்கள், குளித்து ரெடியாகி வலையெல்லாம் போட்டு தைலால் எடுத்தேன். பட்டுப்பாவடையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, தலைக்காயை வச்சுக்கிட்டு. இல்லை என்னம்மா தேடுற? தேடு தேடு. ஜாமனை பையன் எடுத்து விளையாடுதாம்மா. விளையாட போறியாம்மா? என்னோட ட்ரெஸ் போத்தீஸ்ல வாங்கினது. தைலா சில்க்ஸ்ல ஒரு பட்டு பாவாடை வாங்கியிருந்தோம். அது வந்து டக்கு கொடுத்துருந்தோம். அது மறந்து அங்கேயே டக்கு ஆல்ட்ரேஷன் கொடுத்தது வாங்க லேட் ஆயிடுச்சு. நான் சேலம் போயிட்டு வந்ததுனால. அதனால் எங்கள் அம்மா வந்து போத்தீஸ் போனப்போ எடுத்தாங்க. இதோட வெறும் ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கேண்ணா. இருந்தாலும் எது நடக்குமோ அதான் நடக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது. எங்கள் அம்மா வந்து சாமி ரூமை செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப டிவைன் ஃபீலிங்காக இருக்கும். 2 பொங்கல், அதுக்கப்புறமேட்டு அந்த கூட்டு எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம பொங்கல் வேட்டையில் இறங்க வேண்டியது தான். பிரசித்தியாவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மஞ்சாமரம் வாங்கணும். இது அப்படியே இருந்துச்சு. பிரசித்தியா வாசலில் பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டதுனால எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து செட் பண்ணி இப்போ வாசலில் போய் இதை வைக்க போகிறோம். பிரசித்தியா வந்து குட்டி பொங்கல் வைக்கிறதுனால திரும்ப வந்து சரசு கோலம் போகிற டாஸ்க் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 புள்ளி கோலமா. சரசு மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. கோலம் போட்டு வேலையெல்லாம் அதிகமாக இருந்ததுனால. இந்த கோலம் போட்டோன்னே பிரசித்தியா அழகாக வந்து கோலம் போடல, சரசு தான் போட்டான். ஏங்க என்னைய சொல்லாதீங்க. இந்த அடுப்பு, அதில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கூட்டு, அப்புறம் தண்ணி, சாமி மாதிரி பிடிச்சி வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு
அதெல்லாம் தோட வச்சுட்டா இப்போ வந்து சாமி கும்பிட போகிறாங்களாம். புதுசு புதுசாக செய்கிறாங்க. பக்கத்துல வச்சு கும்பிட திணறாத நீயும் எப்படி வச்சு உட்காந்துருமா வலிக்கல அது அப்படியே உட்காரு. அக்கா போய் சாதா பொங்கல் இது சக்கரை பொங்கல் இது சங்கர் வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் சங்கர் பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் இது சங்கர் பொங்கல் அது வெண் பொங்கல். சாமி கும்பிட்டீங்களா மேடம்? மேடம் சாமி கும்பிடுங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேடம். ஐயோ தேங்க்ஸ்ங்க மேடம். அங்க போய் பொங்கலோ பொங்கல் சத்தமா சொல்லு ரோமா. பொங்கலோ பொங்கல் யா 12 மணிக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் நேற்று வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? பிரிஞ்சால், மொச்சக்கொட்டை, அவரைக்காய், குழம்பு தான் ஸ்பெஷல். வாழைக்காய் எல்லாம் சேர்த்து இந்த சக்கரை பொங்கலோட சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்? வெண்பொங்கலோட சாப்பிட்றவன் லெஜெண்ட், இதோட சாப்பிட்றவன் அல்ட்ரா லெஜெண்ட். இப்போ ஈவினிங் தான் நான் வந்து கிளம்பியிருக்கேன். என்னை விட்டு எல்லாம் கிளம்பி பொங்கல் முடிஞ்சு விடிஞ்சு அப்புறம் பொங்கல் நேற்றே முடிஞ்சு ஆயிடுச்சு. எங்களுக்கு பொங்கல் இன்னைக்கு தானே, மாட்டு பொங்கல். அது இன்னைக்கு ஆயிடுச்சு நைட்டு. இனிமேலாச்சும் இந்த அப்பனை ஏதாவது ட்ரீட் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். நோ ட்ரீட். நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கு. நீ அருமையா இருக்க கண்ணு. நீ அழகு வடிங்கன்னு உனக்கு. சரி கிளம்புமா? கிளப்பிடு ரோமாவா. கோயிலுக்கு போகலாம். பர்த்டேனா காலையில் வந்து ட்ரெஸ் போட்டு கோயிலுக்குலாம் போவாங்க. இவங்க எல்லாம் மேய்ச்சி கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. காலையில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, அது திடீர்னு ஷிஃப்ட் ஆகி சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் இப்போ நைட்டே ஆக போகுது. இப்போ தான் என் கொண்டாடின ட்ரெஸ்ஸு உள்ளே எடுத்து கொடுத்துருக்கா. இதை பாருங்கள், இதெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியில் போய் ஊர் சுற்றிட்டு நல்லா ட்ரீட் இவளுக்கு மட்டும் தான் வச்சேன். மதியானம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு? இது தெரிஞ்சால் கூட என் பெரிய பிள்ளை சண்டைக்கு வந்துடுவான், சின்ன பிள்ளைக்கு கொண்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நானும் சரசு ரோமா கோயிலுக்கு கிளம்புறோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா எங்கள் மாமா வீட்டில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. இப்படி ஒரு டிஷர்ட்டே ஓடுது. நாங்கள் நைட்டு என்ன மணின்னு தெரியாமல் படம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன படம் பார்க்குறீங்க? காஞ்சூரிங் கண்ணாபானா. காஞ்சூரிங் கண்ணப்பன் வந்து தன்வந்த் இதுவரையும் நீ பார்க்கலையா? பார்த்துட்டேன். எப்போ பார்த்தேன்? நான் 10 வாட்டி பார்த்துட்டேன். காஞ்சூரிங் கண்ணப்பன் 10 வாட்டி பார்த்ததுனால எங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் மாமா பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க. சும்மா விசிட் பண்ணேன். தூங்கிட்டாங்க. தர்ஷினி அக்கா, ஜனனி அக்கா ஆக்டிங். இந்த படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக. காஞ்சூரிங் கண்ணப்பன் பாருங்க. நாங்கள் வெளில போய் கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோயிலுக்கு வரத்துக்கே 9 மணி ஆயிடுச்சு. சாமி கிரீன் கலர் ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஆமா, அங்க இருந்து வரப்பே நல்லா சுகமூட்டமா இருந்தது. பார்க்க சந்தோஷமா பயபக்தி. ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம பர்த்டே, கண்டிப்பாக இங்கே வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம்னாலும் வந்துட்டோம். ஆமா, வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டு ஆளை வந்து பார்க்க வர மாதிரி ஆயிடுச்சு. லைக் வந்து நம்ம சாமியை வந்து முறை வச்சு சொல்லுவோம்ல, அம்மா அப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பர்த்டேக்கு ஏதாச்சும் ட்ரீட் வைன்னு சரசு காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருந்தா. ரெக்கார்டாக தான் பார்த்தேன். பட் சாயங்காலம் 8 மணிக்கு மேலே தான் வெளில வந்தோம். சரி பச்சை பிள்ளை ஆசைப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கோட் ரெஸ்டாரண்ட், பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். கோட் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. ஷவர்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ நேரில் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ வந்தாலே ஹோட்டல்ஸ்லாம் ஃபுட்டே கிடைக்காது. அதுவும் பர்டிகுலராக இந்த கறி நாள், தை பொங்கல் அன்றைக்கெலாம் 1-2-3 ஹோட்டல் தான் திறந்துருப்பாங்க. ஏன்னா லாங் லீவ்னால மாஸ்டர்ஸில் லீவ் போட்டு போயிடுவாங்க. இங்கேயே வந்து நாங்கள் கேட்டோம், பிரியாணி இல்லைன்றதுனால சோகமாக கிளம்பி அடுத்த ரவுண்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் சிபோ ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். பிரசித்தியா பார்த்தா சண்டைக்கு வந்துடுவா. ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் சிபோ கூட்டு போங்கன்னுவா. இன்றைக்கி சடனாக பிளான் பண்ணி சொல்லாமல் பண்ணிட்டேன். என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. போய் சாப்பிடுவோம், ட்ரை பண்ணிப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் கட்டினதுலேருந்தே இங்கே வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு தாட்டி கூட வந்ததே இல்லை. ஏன்னா வந்து மேபி ரொம்ப ப்ரைஸியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. பட் இந்த தாட்டி வந்தே ஆகணுன்ட்டு ஒரு ப்ரான் நூடுல்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் தந்தூரி வாங்கினோம். எப்போ பார்த்தாலும் ஒரே இது தான் வாங்குறோமேனு எங்களுக்குனாலே திட்டினாலும் திரும்பி அதே தான் வாங்குகிறோம். அப்புறம் ஒரு 3-in-1 கிரேவி இருந்தது, சிக்கன் கிரேவி. எல்லாமே அல்டிமேட்டாக டேஸ்டியாக இருந்துச்சு. திருச்சியில் இப்படி ஒரு கடையான எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டஃபிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக அந்த தில் ரூபா சிக்கன் சாப்பிட்டேன். என் மனசுக்குள்ளே தில் இருப்பான் காதல் தினவே தில் ரூபா மாதிரி 3 ஃப்ளேவராக கொத்துக்கறி மாதிரி நல்லா சாஸியாக பிளெண்டிங்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஹக்கா நூடுல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஐட்டமும் பட்டாசாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிரசித்தியாக ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சிடணும். இல்லைன்னா வெளுத்துருவேன். எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடணும். ஆனால் ஃபுட்டு வைஸ் சூப்பர்.
கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ரசிகா இந்த கிஃப்ட்டை 3 நாளாக ரூமுக்குள்ளே எடுத்து ஏதோ ஒட்டிகிட்டு இருந்தா. அந்த இந்த படத்தில் வரும்ல, நைட்டு ஃபுல்லாக இதை தான் ஒட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி மகாவோட சேர்ந்து இதை ஒட்டிகிட்டே இருந்தா. இவ மட்டும்தான் இருந்தா, நாங்களா ஹெல்ப் பண்ணல. காலையில இருந்து வேற இதை கொடுக்குறேன்னு வேற ராவடி பண்ணிட்டு இருந்தா. ஆனால் வாங்க முடியல பாவம், வீட்டுக்கு கிளம்பிட்டா. இருப்பான் பார்க்கலாம். அவளாவது இல்ல பண்றாளே, நீ தான் இருக்கியே. உங்க அப்பாக்கு பண்ணியா? அவன் எல்லாம் ஹாப்பி பர்த்டே மாட்டு பொங்கலுக்கு சொல்லுவாங்கல்ல, மாடுன்னு நினைச்சிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஓ அப்படி சொன்னியா? சாயங்காலம் வந்து கேட்குறான், உண்மையே உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு. நான் எல்லாம் புரியா, ஹாப்பி பர்த்டே டாடி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ டாட். இதெல்லாம் விடுங்க, ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஹாப்பி விஜய் எழுதிருக்காப்ப. விஜய்னு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். வாவ், எத்தனை விஷயம் என் பிள்ளை கஷ்டப்பட்டு ஒட்டு ஓட்டிருக்கேன். பீஃபார் என்ன உள்ள ஒரு சாக்லேட் வச்சிருக்கா. சாக்லேட்டு அது நீங்க தான் சாப்பிடணும். இதை என்ன இருக்குல்ல? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? நல்லதான் எழுதியிருக்கிறா. சீக்ரெட் இது என் புள்ள எனக்கு என் புள்ள கொடுத்த சீக்ரெட். நான் காட்ட மாட்டேன். ஓவரா இருக்கு. நான் வரதுக்குள்ள என் பொண்ணு பாருங்க சர்ப்ரைஸ் பண்ணி என் தம்பியை டார்ச்சர் பண்ணி இந்த கேக் ஆர்டர் போட்டிருக்கா. இது வந்து மேங்கோ கேக் போல, பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. ரோமா பாரு எப்படா உருவாங்க இது வந்து என் தங்கச்சி பையன் தன்வந்த். இவன் வந்து கேக் மாமா கையை பிடிச்சி வெட்டிவே என்று ஆசை கேக்கு பண்ணாரு. அந்த ரோமா மேல ஜெல்லிலாம் தின்றுச்சு. இப்ப அப்படியே வந்து ஓடி ஜங்குன்னு உட்காந்துருக்கு. கண்ணு நீ யாரு? சிஞ்சானா? கண்ணாடி ஏன் கழட்டி போட்டீங்க? சரி, என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? யாருக்கு பர்த்டே? உங்களுக்கா? கரெக்டா சொல்லுங்க. ஐயோ சூப்பருங்க கண்ணு. அப்பாக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? கேக்கு. சரி, கேக்கு வேற லெவல்ல இருக்கு. நான் கூட கேக்க பார்த்தோன்னே அதோட எப்படி இருக்கும்னு தெரியல நினைச்சேன். சூப்பரா இருக்கு. மேங்கோ டேஸ்ட் அப்படியே இருக்கு. எல்லாம் முன்னாடி நாள் 12 மணிக்கு கேக் வெட்டுவாங்க. இன்னைக்கு வந்து வித்தியாசமா இல்லை, இதே மாதிரி தான் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கு. 11 மணிக்கு கேக் வெட்டி பர்த்டே வெற்றிகரமா ஹாப்பியா சூப்பரா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். விஜய் டாடா. பாய். எப்படி இருக்கு கேக்? டேஸ்டா இருக்கு. ஒண்ணு மாதிரி இருக்கு.